நிம்மதி இல்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீங்கள் பயப்படாதிருங்கள். என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, வழக்குகள் உங்களுக்கு விரோதமாக ஆணையிட்டு இருந்தாலும் சரி, ஐயோ அவங்க கிட்ட லாயர் இருக்கு, அவங்க கிட்ட ஜட்ஜி அவங்க சப்போர்ட்டு, ஐயோ அவங்க பக்கம் ஊரே சப்போர்ட்டு, ஐயோ அவங்க பக்கம் என்ன இருக்கு அரசியல் சப்போர்ட், அவங்க பக்கம் போலீஸ் சப்போர்ட், யார் வேணா இருக்கட்டும். ஐயோ அவங்க வீட்டில் மந்திரம் பண்ணினே இருக்காங்க, கேரளாவுக்கு போறாங்க, அங்க போறாங்க, எது வேணா பண்ணட்டும். ஹல்லேலூயா. அவர்களை காட்டிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நீ தனியா நீ போராடி கொண்டிருக்க, பயப்படாத. எனக்கு யாரும் துணை இல்லையே, தாய் தகப்பன் என் உறவுகள் எனக்கு துணையா இல்லையே, நீ கவலைப்படாத. நீ வணங்குற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா? அவர் ஒரு ஆள் உனக்கு போதும். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உனக்கு பின்பாக நிற்பது உனக்கு தெரியாது, அவர் முன்பாக நிற்பது உனக்கு தெரியாது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக போய் சண்டை போடுறது உனக்கு தெரியாது. அவர் கைகளில் இருக்கிற பட்டயங்கள் வல்லமைகள் உன் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் எதிரிக்கு கூட உனக்கு பின்னாகவும் உனக்கு முன்பாகவும் உன் வலது பக்கமும் உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியாது. சுனாமின்னு ஒன்று உள்ள வந்துச்சு, நீ என்னடா கல்ல போட்டு வைக்கிற, நான் எது இருந்தாலும் தாண்டி வருவேன். ஏன்னா இயற்கை அப்படிப்பட்டது. என்னதான் ஏசி ரூமவை இந்த வெயில் கட்டுப்படுத்த முடியுமா? என் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்னைக்கு கண்களை மூடி, ஏசப்பா நான் பயப்பட மாட்டேன், நீ என்னோடு இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் பதற மாட்டேன், என் இருதயத்தை நான் திடன் கொள்ளுகிறேன், என்னால் எதையும் செய்ய முடியும், சாதிக்க. நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், சாதாரண ஜனம் அல்ல. உலகத்தை ஆளுகிறவர்கள், உன் குடும்பத்தை ஆளுகிறவர்கள், உங்க சொந்தங்களை நீங்க தான் ஆள போறீங்க. உங்க சொந்தங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. நீ கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய உன் சொந்த பந்தங்கள் இல்லாதபடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு திடன் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது யார் யார் எனக்கு உதவி செய்யலையோ அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். வேலை செஞ்சத்துல கூட நீ உண்மையா வேலை செஞ்சா கூட உனக்கு யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. அநீதியா வேலை செய்யறவங்களுக்கு அநேக சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை செலுத்தலையோ தொழில் செலுத்தலையோ. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இது நீதி சரிகட்டுகிற மாதம், நீ பயப்படாத, திடன் கொள்ளு, ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிற. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நிச்சயமா தேவன் உனக்காய் நீதியை செய்வார். வழக்குகள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், அவர்களுக்கு சாதகமா அநேகர் இருக்கலாம், ஆனா தீர்ப்பு உனக்கு சாதகமாய் மாறும். கரங்களை திருவராமே சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போமா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து அநேக சூழ்நிலையில நம் மனம் பதறுகிறதா காணப்படும். எதை குறித்து பதறுகிறது யோசிச்சு பாருங்க. வருமானத்தினால் இல்லைன்னா பதறி போய் நிற்போம். ஒரு காரியத்தை நினைத்த காரியத்தை செய்ய முடியலன்னா பதறி போய் நிற்போம். இல்லை சில தவறுகள் எல்லாம் மாட்டி போயிட்டோன்னா பதறி போய் நிற்போம். நமக்கு உண்டான ரிசல்ட் வரும் பொழுது, அது ஸ்கூல் படிக்கும் பொழுது எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கும், வாழ்க்கை வாழும் போது என்ன ரிசல்ட்டாக வரும்? மெடிக்கல் ரிப்போர்ட்டு, டெஸ்ட்டில் என்ன ரிப்போர்ட் வருமோ ஒரு பதறி போய் நிற்பீங்க. இல்லை மருத்துவ ரிப்போர்ட் நமக்கு அகெயின்ஸ்டாக வரும் பொழுது, சாதகமாக இல்லாத போது நம்ம பதறி போய் நிற்போம். இன்றைக்கி வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பதறி போய் நின்றுருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பதறி போய் நிற்கிற என் ஜனமே, நீங்கள் பயப்படாதிருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். முதல் அவர் கொடுக்கிற இந்த மாதத்தின் ஆசீர்வாதம், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எந்தெந்த சூழ்நிலையில்
எந்தெந்த காரியத்திற்காய் நீங்கள் பதறி போய் பயந்து போய் வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் நல்லா பாடியிருப்பீங்க. வீட்டில் போனால் ஒரு கற்பாம்பூச்சி பல்லியை பார்த்தாவே பயம், கட்ட கட்ட கட்ட. சில பெண்கள் வீட்டு பாத்ரூமை விட்டும் கிச்சனை விட்டு பதறி வெளியே வராங்கன்னு என்ன அர்த்தம்? உள்ள கற்பாம்பூச்சியை பல்லியை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் பாடும்பொழுது நான் பயப்பட மாட்டேன். இப்போ போனவொடனே கடங்காரனை பார்த்தோன்னே திரும்பிப்பீங்க. பயத்தில் 2 விதம். உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? பயந்து போனது போல திரும்பி போக நிற்பீங்க. பதறுகிற என் அன்பு ஜனமே, எது நடந்தாலும் நமக்கு சாதகம் இல்லாமல் எந்த காரியம் நடந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு என்னோடு இருக்கிற இந்த ஏப்ரல் மாதம் பாருங்களேன், மாதம் கடந்து கொண்டே இருக்குல்ல, டக்கு 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 டக்குன்னு. இப்போ தான் கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்த போல இருந்துச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? உயிர்த்தெழுதல் நாளும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போய்ட்டு அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தமாக இருக்கணும். கால சக்கரங்கள் சீக்கிரம் ஓடிக்கொண்டிருக்கு. நாமும் அது கூட ஓடிக்கொண்டே இருக்கணும். விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கு. எல்லா எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ கரண்ட் பில்லு கம்மி பண்ணுவாங்க, கேஸ் பில்லை கம்மி பண்ணிட்டாங்களா, கேஸ் பில்லு, பெட்ரோல் ரேட்லாம் கம்மி பண்ணுவானுங்க. ஏமாந்துடக்கூடாது. காசு கொடுத்தாலும் காசை வாங்கிக்கோங்க, வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா நிறைய செலவு நம்ம கிட்ட திருடினதை தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அதனால் வாங்காமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கொடுக்கும்போது எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு வாங்கிடுங்க. தப்பி தவறி கூட என்ன பண்ணக்கூடாது, பிஜேபி சார்ந்த கட்சிக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஏடிஎம்கே போடுறீங்களோ, டிஎம்கே போடுறீங்களோ, எங்கே வேணால் போடுங்க. ஆனால் பிஜேபிக்கு சம்பந்தப்பட்டதுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சட்டத்தை ஏற்றி வழிநடத்துகிறவர்கள். இந்த முறையும் பிஜேபி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஜாலியாக பயப்பட மாட்டேன் சொல்லும்போது கதவுலாம் மூடிக்கிட்டு பயப்பட மாட்டேன் சொல்கிற சூழ்நிலை வரும். ஆனால் என்ன சொல்லுவான்? நான் பயப்பட மாட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம். நம்ம 12 சீஷரில் ஒரு சீஷர் இங்கே வந்து மரித்தது நிமித்தமாக இன்றைக்கி ஜாலியாக ஆராதித்து கொண்டிருக்கோம். நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி சர்ச்சில் ஆராதிச்சு பாருங்களேன், வெளியேருந்து ஒரு கல் வரும். எல்லாத்தையும் மூடிட்டு மியூசிக்லாம் இல்லாமல் இந்த டேம்ரின் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே அடிக்கிற அடி நைட்டு ப்ரேயர் பக்கத்தெரு வரையும் போய் கேட்டிருக்கோம். யாரும் கேட்க முடியல. ஏன்னா இந்த இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். கருப்பாம்பூச்சி வந்தாலும், வள்ளி வந்தாலும், பாம்பே வந்தாலும், இதிலெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பாம்பூச்சிக்கு நான் பயப்பட மாட்டேன் பாஸ்டர்னுவாங்க. மந்திரிச்ச ஒரு முட்டையோ எம்ச்ச பழத்தையோ, காஞ்சி போன ஒரு எம்ச்ச பழம், அது எதற்கோ யாரோ சாப்பிட்டு போய் ஜூஸ் போட்டு காஞ்சி தூக்கி போட்டிருப்பான். அது கருத்து போய் காஞ்சி போயிருக்கும். ஐயோ எங்கள் வீட்டில் மாந்திரிக்கம் பண்ணி வச்சுட்டாங்க பாஸ்டர், எனக்கு அதுலேருந்து தூக்கம் வரும். உனக்கு மொபைலை பார்த்து பார்த்து தூக்கம் வருது போயிடும். அதுக்கு காரணம் என்ன? யாரோ மாந்திரிக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. பயம், பதறுவோம். ஐயோ எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களா? ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, சத்ருவான உன் குடும்பத்தை எந்த விதத்தில், அநேக விதத்தில் உன்னை வாதித்து கொண்டிருக்கலாம். இந்த வேலையில், வருமானத்தில், ஆரோக்கியத்தில் எழும்பே முடியாதபடி ஹாஸ்பிட்டல் கைமாக, இல்லை பிரச்சனை கைமாக, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, இதுவே இல்லை வீட்டில் தங்க முடியாதபடி அங்கு இங்கு உலாவி கொண்டிருக்கலாம். ஜட்ஜி அவங்க சப்போர்ட்டு, ஐயா அவங்க பக்கம் ஊரே சப்போர்ட்டு, ஐயா அவங்க பக்கம் என்ன இருக்குது, அரசியல் சப்போர்ட், அவங்க பக்கம் போலீஸ் சப்போர்ட், யார் வேணா இருக்கட்டும். ஐயோ அவங்க வீட்டில் மந்திரம் பண்ணினே இருக்காங்க, கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, எது வேணால் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அவர்களை காட்டிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாத. அம்மா பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என்ன பார்த்து சொல்லுங்கிற, பக்கத்தில் கைச்சு அவங்ககிட்ட சொல்லுங்க, நீ பயப்படாத, ஏசப்பா உன்னோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 2வது வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்.
திடன்னா என்ன? தைரியப்படுத்திக்கோ. பயப்படாதிருங்க. உன் இருதயத்தில் என்ன பண்ணு? சாங்காது. நீ எடுத்த முடிவில் தைரியமாய் நில்லு. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். வீடு கட்டலாம், இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லை சேர்ந்து வருவதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். ஸோ போய் பேசி பார்க்கலாமா? ஏதோ ஒரு முயற்சி நீ எடுத்திருப்ப, அது தோல்வி போலே காணப்படும். அநேக சூழ்நிலைகள், எதிரிகள் அநேக உங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. முன் வச்ச கால பின் வைக்காதபடி அநேக சூழ்நிலை உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, பயப்படாதிரு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. சபைக்கு ஒரு குடும்பம் வருவாங்க, சரியாவே சபைக்கு வரமாட்டாங்க, சரியாவும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்தாங்க, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? ஜெபம் அப்படி வருவாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க வீட்டில் வந்து அவங்க இருக்கிற வீட்டை அவங்க சொந்தக்காரங்கள் அபகரிக்கும்படியாக, அவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தும்படியாக அநேக அந்த ஊரில் ஒரு 10 குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் போனாலும் அவங்கள திட்டுறது, அவங்கள பசங்க மேலே பொழி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பசங்களை அடிக்கிறது. இதுக்கு பயந்தே வாழ்ந்து கொண்டிருந்தான். நான் சொன்னேன், இயேசுவை பிடிமா, பயப்படாத இரு, கர்த்தர் உன்னோடு இருப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணல, எல்லாம் பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனைகள் என்ன பண்ணல, கிட்ட வரல. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாகப்பட்டினமும் இங்கே இருக்க அடையாறு ஏதோ, எங்கே என்னை பார்த்தா நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு சர்ச்சு பக்கமே 2 வாரம் ஆளை காணும், முடி கொஞ்சம் வளர்ட்டுன்னு கேட்டால் எங்கள் மாமா கூப்பிட்டாங்க, யாரோ கூப்பிட்டாங்க, நம்பிக்கை அவங்க அது மேலே வச்சுட்டாங்க. அடுத்தது என்ன ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை எப்போ தேவன் தொழுது கொண்டிருக்காங்களோ, தேவனை மட்டும் நம்பி இருக்கிறாங்களோ, அப்போது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு என்ன வரல, எல்லாம் தூரத்தில் இருந்தது, கிட்ட யாரும் அவங்கள அட்டாக் பண்ணல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரச்சனைகள் அதிகமாகி வீட்டில் ஏறி போய் அவங்கள அடித்து, அவங்க வீட்டில் இருக்க பாட்டியம்மா மேலே அடித்து அவங்க கீழே விழுந்து நடு முதுகி எலும்பு உடஞ்சிருச்சு. உடனே எனக்கு கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் போலீஸ்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, போலீஸ்காரன் சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்கிறத காட்டிலாம் கூட்டம் பெருசாக இருக்குமா, நீ வீட்டை காலி பண்ணிவிடு, அதுதான் உன் நல்லது, இல்லைன்னா உன் பிள்ளை மேலே ஒரு கேஸ் விழுந்துடும், அப்புறம் நீ நிம்மதியாக இருக்க முடியாது, இது மாதிரி சொல்கிறாங்க பாஸ்டர். அப்போ அந்த மாட்ட சொன்னேன், இப்போ நான் என்னம்மா பண்ணணும்னு கேட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் நடக்கும் பாஸ்டர். நான் எப்படிம்மா உனக்கு ஜெபம் பண்ணுறது, நீ எனக்கு தெரியாமல் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தல அப்படின்னு. நான் இல்லை பாஸ்டர், இது எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு, நான்லாம் போயிட்டு வந்தேன். அவர்கிட்டயே ஜெபம் பண்ணிக்கோ, அவரே உனக்கு துணையாக இருப்பார். பாஸ்டர் சாரி பாஸ்டர், சாரிலாம் கேட்காதம்மா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவன் உனக்கு பாதுகாப்பாக இருந்தார். யாரோ சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி போயிட்டு வந்தியே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னாச்சு, கை வைக்காதவங்க எல்லாம் பிரச்சனை, தூரத்தில் நின்று உனக்கு பிரச்சனை பண்ணவங்க இன்றைக்கி உன் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த வீடே உனக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. போய் முழங்கால் இட்டு, நான் ஜெபம் பண்ணுறதை காட்டினோம், போய் முழங்கால் இட்டு கத்துற இடத்துல மன்றாயிடு, மன்னிப்பு கேள். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே கத்தட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த மன்னிப்பு கேட்ட ஆக்டிங்லாம் வந்து என்கிட்ட நீ என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்ட மாதிரி தேவன் மனம் துருகிறவளுக்கு தேவன்கிட்ட இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்டாகும். அவங்களுக்கு தெரியல, ஒரு முறை ஏசப்பா நான் மன்னிச்சிருவார் இல்லை. இப்போ என் மனைவியை நான் திட்டேன் இல்லை அடிச்சிட்டேன், அது அவங்களுக்கு காயத்தை உண்டு பண்ணிடுச்சு, மனக்காயமோ வெளிக்காயமோ உண்டு பண்ணிடுச்சு. அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி சாரிம்மா, அவங்க காயத்தை யாராட்டுருவா? மன்னிப்பு கேட்கணுன்னா அவங்கள ஐஸ் பிடிக்கணுமா, சரி அவன் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், போங்க எனக்கு வலிக்குதுங்க, அவங்க பேச மாட்டாங்க 2 நாள், இருந்தாலும் கெஞ்சி நான் கேட்குற மன்னிப்பு அவங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் மனதுருகிற தேவன். அல்லேலூயா. அவர் மனதுருகிறத்தக்கதாய் நம்ம இறங்கி பேசி ஆகணும். நீ போய் மன்னிப்பு கேளு சொல்லி நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், ஃபோனை வச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஏன் இருதயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப திட்டேன். சரி கால் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறோம்மா, கண்ணை மூடு அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேளு. கர்த்தர் இரக்கம் கிடைச்சதுன்னா பிசாசு சத்துரு இன்னைக்கு உன் வீட்டிலே இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கான். ஆனால் நீ இரக்கம் கிடைச்சிச்சுன்னா தேவன் உன்னோடு இருக்கிறத நீ பார்க்க முடியும்.
இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரச்சனை உனக்கு நன்மையாய் போய் முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவேன். இல்லை பாஸ்டர் வீடை காலி பண்ணலாம். நீ வீடை காலி பண்ணுறது, வீட்டை விட்டு போகிறதுலாம் அடுத்தது. முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து நீ விடுதலை ஆக்கப்படணும். போய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளு. நான் சின்ன ஜெபம் பண்ணி வச்சிட்டேன். அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க, போனாங்கன்னு. ஃபஸ்ட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் உட்கார வச்சு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. பரவாயில்லம்மா, நீ இங்கே உட்காரத காட்டிலும் போய் முழங்கால் போடு. திருப்பி அடுத்த நாள் கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஸ்டேஷன் போகணும். போலீஸ்காரங்க விசாரித்தாங்க. அவங்க கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. நிறைய லாயரை கூட்டு வந்தாங்க. பணத்தை செலவழித்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த அம்மாவை அடித்ததை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் இல்லை. இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழி போட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் என் தாயார் இடத்துல கேட்டாங்க, உன்னை அடித்தது யாருமா? இவங்க தான் கை காட்டினாங்க. அவ்வளோதான், எதுவுமே சொல்லலை. அவங்க மேலே கேஸ் எழுதுன்னு சொல்லி எழுதிட்டு, இனி இந்த குடும்பத்து மேலே இந்த 10 பேர், இந்த 10 வீட்டுக்காரங்க போய் அட்டாக் பண்ணாவோ, ஏதாவது சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாவோ, உங்கள் மேலே அடுத்த கேஸ் போய் உங்களை ரிமாண்ட் அடிப்பேன். இப்போ ஒரு கேஸை போட்டிருக்கேன்னு சொல்லி சின்னதாக ஒரு கேஸை போட்டு அவங்க மேலே எழுதி இவங்களுக்கு சாதகமாய் என் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு யுத்தங்களை பண்ணார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக போலீஸ் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், ஒரு கூட்டமே இருக்கட்டும், நீ தனிமரமாக கூட இரு. நீ தனியாக நீ போராடி கொண்டிருக்கிற, பயப்படாத. எனக்கு யாரும் துணை இல்லையே, தாய் தகப்பன் என் உறவுகள் எனக்கு துணையா இல்லையே, நீ கவலைப்படாத. நீ வணங்குற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா? அவர் ஒரு ஆள் உனக்கு போதும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் உனக்கு பின்பாக நிற்பது உனக்கு தெரியாது. அவர் முன்பாக நிற்பது உனக்கு தெரியாது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக போய் சண்டை போடுறது உனக்கு தெரியாது. அவர் கைகளில் இருக்கிற பட்டயங்கள், வல்லமைகள் உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் எதிரிக்கு கூட உனக்கு பின்னாகவும் உனக்கு முன்பாகவும் உன் வலது பக்கமும் உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியாது. அவங்க ஆரம்பத்தில் ஜெயிச்ச போலவே இருக்கும். வைக்கிற மந்திரங்கள்லாம் எல்லாம் பழிக்கிற போலவே இருக்கும். நீங்கள் தோற்று போனது போலவே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கலாம். இதுவரை எழும்ப முடியாதபடி காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என் தேவன் உன்னோடு இருக்கிறது ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. வசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட மாட்டேன். உன் பலன் என்னன்னு தேவனுக்கு தெரியும். நீ ஒரு கட்டத்தில் வந்து நிற்ப, ஐயோ என்னால் முடியல ஆண்டவரே. ஆமென். தேவனை மட்டுமே சார்ந்திருப்ப. தெரிஞ்சுக்கங்க, அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுற தப்பு பாருங்க, நம்ம பலனை சார்ந்திருப்போம். பணம் இருந்தால் உடனே ஒரு காரியத்தை முடிப்போம். சொந்தம் இருந்தால் போய் நீ போய் பேச பண்ணியிருப்பீங்க. உனக்கு பலன் இருந்தால், அதிகாரம் இருந்தால் நீங்களே முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் பேருக்கு மட்டும் ஏசப்பா பயன்படுத்துவீங்க தவிர முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முயற்சி பண்ணுவீங்க. அந்தந்த இடத்துல இங்கே தோற்று போய் நிற்பீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, நீ ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கிறாயா? இன்னைக்கு முழுசாக தேவனை சார்ந்தரு. உன் பலத்தில் உன்னால் ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சு செய்கிறதுனா அது தேவன் வல்லமை இல்லை, அது உன் பலத்தில் தான் செய்கிறேன். உன்னால் ஒன்றுமே முடியல, நான் நிர்மூலமாக இருக்கிறேன், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, நான் ஜெயிக்கிறதுக்கும் சரி, நான் பழைச்சு வருவதற்கும் சரி, இந்த வியாதியிலேருந்து குணமாகிறதுக்கும் சரி, மருத்துவ ரிப்போர்ட்லாம் 1000 சொல்லலாம். வாய்ப்பே இல்லாத மத்தியில் இயேசுவை மட்டுமே சார்ந்திருக்கிற பத்தியா, அந்த இடத்துல தேவன் நாமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்களேன். ஆமீன். அன்பு தேவஜனமே, பதறி போய் வந்திருக்கீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. நீ வணங்குற தேவன் என்னார் என்று ருசி பார்க்க ஆரம்பிங்க. அவரை கண்ணில் பார்த்துருக்க மாட்டேன், அவர் வல்லமை நீ உணர்ந்திருக்க மாட்டேன், ஆனால் அது பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நீ நினைப்பதை காட்டிலும், நீ ஜெபிப்பதை காட்டிலும், உன் உணர்வுகளை காட்டிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவேமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவேமே. உன் பாரங்களை எல்லாவற்றையும் என் தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நடக்குது, என் பிள்ளை வாழ்க்கை சீரடைந்திருக்கு, ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுது, என் பிள்ளையோட வாழலையே, இல்லை அந்த கணவனை என் பிள்ளையை வெறுக்கிறாங்களே, அந்த குடும்பமே என் பிள்ளையை வெறுக்கிறாங்களே, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வேன்? உன் கணவனை நம்பியோ, உன் மருமகனை நம்பியோ, மருமகளை நம்பியோ உன் குடும்பம் இல்லை. இயேசுவை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். இந்த வேலையில் ஏசப்பா நான் பதறி போய் நிற்கிறேன், என் விண்ணப்பத்தை நீ கேட்டார்லன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ
உன் விண்ணப்பத்தை வைத்து பார். என் தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்வார். ஆமென் சொல்லுவோமே. நீ நினைத்து பார்க்காததை என் தேவன் செய்வார். ஆமென். காற்றின் கடலையும் யாரால் அதற்ற முடியுமா? அடக்க முடியுமா? என் தேவனால் செய்யக்கூடும். ஆமென். இயற்கையை இந்த உலகம் யாராலும் வெல்ல முடியாது. இயற்கையை கட்டுப்படுத்த கூட முடியாது. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் இந்த பீச் ஓரம் போனீங்கன்னா, காசிமேடு கடல் எல்லையை போட்டு என்ன பண்ணுவாங்க? மேலும் அரிக்காதபடி கடல் எல்லையை என்ன பண்ணுவாங்க? போட்டு கல்லெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் அவங்களும் கல்லை போட்டு தான் இருக்காங்க. கடல் உள்ள மேலே வந்துதான் இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த காசிமேடு கடற்கரையெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்தது. இன்றைக்கி ஒவ்வொரு நாள் அப்படியே அந்த சில ஊர் அந்த ஓரத்தில் இந்த ஊரே காணும். இப்போ கல்லை போட்டு வச்சுருக்காங்க, பாதி ரோட்டை காணும். இப்போ விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். சுனாமின்னு ஒன்று உள்ளே வந்துச்சு. நீ என்னடா கல்லை போட்டு வைக்கிற? நான் எது இருந்தாலும் தாண்டி வருவேன். ஏன்னா இயற்கை அப்படிப்பட்டது. என்ன தான் ஏசி ரூமவை இந்த வெயில் கட்டுப்படுத்த முடியுமா? என் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறது. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு கண்களை மூடி, ஏசப்பா நான் பயப்பட மாட்டேன், நீ என்னோடு இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் பதற மாட்டேன், என் இருதயத்தை நான் திடன் கொள்ளுகிறேன், என்னால் எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், சாதாரண ஜனம் அல்ல. உலகத்தை ஆளுகிறவர்கள், உன் குடும்பத்தை ஆளுகிறவர்கள். உங்கள் சொந்தங்களை நீங்கள் தான் ஆள போறீங்க. உங்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. நீ கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய உன் சொந்த பந்தங்கள் இல்லாதபடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு திடன் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது யார் யார் எனக்கு உதவி செய்யலையோ அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். யார் ராஜா? கொடுக்கிறவன் தான் ராஜா. புடுங்கிறவன் பேரு பிச்சைக்காரன் இல்லை திருட. பேர் என்ன? வாங்குறவனுக்கு நம்ம எங்கெங்கே வாங்குறாங்களோ புடுங்குறாங்களோ அதுக்கு திருட்டுத்தனம் சொல்லலாம், கொள்ளைன்னு சொல்லலாம், இல்லை பிச்சைன்னு சொல்லலாம். ஆனால் எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு இப்போ ராஜா என்ற அர்த்தம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இத்தனை நாள் நீ புடுங்குறியோ வாங்கினியோ கேட்டியோ, என் தேவன் சொல்லுகிற இனி கொடுக்கும் கரங்களை நீ எந்தெந்த இடத்துல ஏந்தி நின்றியோ யார் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. என் பிள்ளைக்கு எனக்கு யார் உதவி செய்வாங்க? இப்போ ஸ்கூலில் ஆரம்பிக்க போது ஃபீஸ் கட்ட போது யாராவது ஃபீஸ் கட்ட ஸ்பான்சர் கிடைக்குமோ? இல்லை. இத்தனை நாள் உன் பிள்ளை ஸ்பான்சரில் வாழ்ந்துருக்கலாம். இந்த ஆண்டு ஒரு முயற்சி பண்ணு, நான் ஒரு பிள்ளைக்காவது ஃபீஸ் கட்டணும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ வணங்குறவர் ராஜான்னா, ராஜாவின் பிள்ளை ஏந்தி நிற்கிற. என்னைக்காவது யாராவது பிச்சைக்காரங்களுக்கு காசு போட்டிருக்குமா? எவ்வளோ உங்கள் வீட்டு வாசலில் எத்தனை பேர் குப்பை அள்ளி இருப்பாங்க. அவனை டெய்லியும் பார்த்துருப்பேன், இங்கெல்லாம் குப்பை இருக்குது, இல்லைன்னா அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்லுவோம். அவன் கீழே ஒரு 10 ரூபாய் கொடுத்துருப்போமா? உன்கிட்ட 10 ரூபாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தேவை 1000 ரூபாய் இருக்கலாம். அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தாவே அவன் வாழ்க்கை பெருசாக இருக்கும். நீ கொடுத்துப்பார், நீ ராஜாவை மாறுவ. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. சும்மா பீரோ பிள்ளைத்தாச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உள்ளே போட்டு அமிக்க அந்த இரும்பு பீரோவே உடைக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கு. அம்மிக்கு காலில் ஒரு முட்டு கொடுத்து அப்படி மூட்டினா தான் சரி. அப்படி பீரோவை எல்லாம் சொந்தக்காருக்கு முன்பாக அப்படி திறந்தேன்னு வச்சுங்களேன், அப்படியே குடல் வாயத்துலேருந்து விளையாடுற மாதிரி விடும். தப்பு 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 தப்புன்னு. அதில் உண்மையாக ஒழுங்காக போடுற ட்ரெஸ்ஸு 4-5 தான் இருக்கும். மீதியெல்லாம் சின்னதானது, வெளுத்து போனது, பீரோவில் ரொம்ப தூரம் வச்சதுனால அங்கங்கே திரு பிடிச்சிருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு. சில இது மக்கி போயிருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாரு, நீ ராஜாவாய் மாறுவ. அல்லேலூயா. நீ கொடுக்க தான் உன் பீரோ புது ட்ரெஸ்ஸாக என்ன ரொம்ப. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. இது உனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட மாதம். திறன் கொள்ளுங்க, பயப்படாதிருங்க. நீ பதறி போயிருக்க சூழ்நிலை, ஐயோ ஒரு தேவைக்கா நீ பதறி போயிருக்கா, மற்றவங்களை கூப்பிட்டு இருந்தா நீ வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. பொங்கலோ ஒரு பலகாரமோ ஒரு பிரியாணி செஞ்சுன்னா ஒரு கொஞ்சம் கால்வாசி, ரொம்ப கூட வேணாம், அதை பக்கத்து வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்து நான் சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். டேஸ்ட்டு பாருங்கண்ணே, அன்னைக்கு நீ ராஜாவாக மாறுவேன். அல்லேலூயா. கொஞ்சோண்டு கொடுக்குற என்ன ஆகும்? உன்கிட்டேருந்து நீ மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்னா, மற்றவங்க ஆகாரத்தை ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா நீ ராஜாவாக மாறு. அல்லேலூயா. எங்கேயாவது நீ யாராவது எனக்கு டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வாங்கியிருக்கலாம், அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்கலாம். நீ கொடுக்குன்னு நினச்சிப்பார், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார்.
அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. மனம் பதறுகிறவரை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் நீதியை சரிக்கட்டவும் ஆமென். அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்தின் ஸ்பெஷல் நீதியை சரி கட்டுகிற மாதம். நீங்க சொல்லலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, சொந்தெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்னை வெறுக்கிறாங்க, நியாயத்தை சொல்ல போனா எனக்கு நியாயத்தை சொல்ல யாருமே இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பமா கல்யாணம் பொண்ணு சொல்லும், என் மாமியார்ட்ட போய் சொல்றேன், அவன் கணவர் என்னை அடிக்கிறாரு. அவங்க அப்படிதான், அவன் என்ன பண்ணுவான், லேசாக அடிப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாமியார் அன்னைக்கு நீதியை தவறும். உன் கணவர் குடிக்கிறான், என் கணவர் குடிக்கிறான், உன் பிள்ளை குடிச்சிட்டே வராரு, எல்லாரையும் அடிக்கிறாரு. மாமியார் சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பெற்ற தாய், அவன்லாம் அதிகமாக குடிக்க மாட்டான், எப்பயாவது ஒன்று குடிப்பான், அதை போய் பெருசு பண்ணிட்டு வர. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ நீதியில் நிற்ப, அந்த நீதி அவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி வைக்கிறவர்களாக இருப்பாங்க. ஐயோ என் கணவன், உன் பிள்ளை என்கிட்ட வராமல் யாருக்கோ என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கான், யாரோட அவர் பைக்கில் போகிறத நான் பார்த்தேன், அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான், விடு, நீ ஒழுங்காக இருந்தா ஏன் அவன் அங்கே போக போகிறான். யார் சொல்லுவா? பிள்ளைய பெற்றவங்க. நீ பதறி போய் நிற்ப, எனக்கு நியாயம் கிடைக்காதா? ஆண்கள் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க மட்டும் சொல்லுவாங்க, உன் பிள்ளை ஒரு வேலை செய்ய மாட்டேது, சமையலாம் ஆழ்க்க மாட்டேது. சொன்னவொடனே அவங்க சொல்லுவாங்க, அவன் செய்வாளே, நல்லா செய்வாளே, நீ ஒழுங்காக வச்சா ஒழுங்காக நல்லா செழிச்சு போடுவா. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? தன் பெண் பிள்ளை. வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்க 2 பிள்ளைங்க, உன் பிள்ளை தான் சண்டைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். என் பிள்ளைலாம் அப்படி செய்யாத, என் பிள்ளை கெடுறதுக்கே இவன் தான் காரணம். ஹல்லேலூயா. உன் கணவனை தேடி யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தால் போதும், இவனால தான் என் கணவன் இவன் தான் காரணம். சும்மா இருக்கிற கணவனையும் என்ன பண்ணிட்டாச்சு, இட்டுன்னு போய் குடி வாங்கி கொடுக்குறான்னு அவங்க வீட்டில் உன் கணவனை திட்டின்னு இருப்பாங்க. மொத்தத்தில் என்ன இல்லை, எங்கேயும் நீதியை யாரும் பேசுகிறவர்கள் அல்ல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நியாயம் கேட்க போனால் உன் இடத்தை அபகரிச்சுட்டு நீ நியாயம் கேட்டால், இந்த ஊரத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வர, இதில் நாங்கள் ஆண்டுட்டோம், எல்லாம் ஊரில் ஜனெல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் சொந்த இடத்துல நீ ஆளுகை செய்யாதபடி உன்னை துரத்தி அனுப்புவாங்க. அவங்க ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க, அவங்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுவாங்க, அதற்கு சப்போர்ட் பண்ண அநேகர் இருப்பாங்க. உன் வேலை ஸ்தலத்தில் கூட நீ உண்மையாக வேலை செஞ்சால் கூட உனக்கு யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. அநீதியாக வேலை செய்கிறவங்களுக்கு அநேக சப்போர்ட் பண்ணுவாங்க, வேலை ஸ்தலத்துலையோ தொழில் ஸ்தலத்துலையோ. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இது நீதி சரி கட்டுகிற மாதம், நீ பயப்படாதரு, திடன் கொள்ளு, ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நிச்சயமா தேவன் உனக்காய் நீதியை செய்வார். வழக்குகள் உனக்கு விரோதமாக எழும்பலாம், அவர்களுக்கு சாதகமா அநேகர் இருக்கலாம், ஆனா தீர்ப்பு உனக்கு சாதகமாய் மாறும். கரங்களை திருவராமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்பு தேவன் ஜனமே, கண்களை திறந்து பாருங்களேன். புதிய நாள், இந்த புதிய மாதம் உனக்காய் தேவன் நீதி சரிக்கட்ட வருகிறவராக இருக்கிறார். ஆமென். உனக்கு யாரும் உதவி இல்லாமல் இருந்திருக்கலாம், பண உதவி, ஐயோ உதவின்னு கேட்க போன எல்லா கதவுகளும் உனக்கு பூட்டப்பட்டிருக்கலாம், நீ நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். சில பேர் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க, இல்லை உறவுகள் கூட உனக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி செய்து கரெக்டாக எதிரிகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு யார் உன்னை விட்டு பிரிந்து போனாலும், யார் உனக்கு துணை இல்லைனாலும், இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. சொல்லுங்க, எனக்கு தேவனாகிய கர்த்தர் துணையாக இருக்கிறார், அவர் நீதியை சரிகட்ட இந்த மாதம் என்னோடு கூட வருகிறார். சொல்லுங்களேன். இந்த மாதம் முழுவதும் எது எதெல்லாம் நீதியை சரிகட்ட சரியில்லாதபடி இருந்ததோ, எது எதெல்லாம் உனக்கு அகேன்ஸ்டாக இருந்ததோ, வழக்குகள், கடன், குடும்ப சமாதானம், வியாதிகள், இது எல்லாவற்றையும் என் தேவன் நீதியை சரிகட்ட வருகிறவராக இருக்கிறார். சொல்லுங்களேன். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நன்மையாக வழிநடத்த போகிறார். ஓரபா ஹந்தலியா ஷதலியா ஹந்தரா கதம். அப்பா தேவ மகிமை இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக செபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார்.
யார் யாரெல்லாம் தேவனை தேடி வருகிறீர்களோ, உனக்காய் இந்த மாதம் முழுவதும் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிற, உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிற, என் நிலையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, என் இருதய சூழ்நிலையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நீ கதறிக்கொண்டிருக்கலாம். தேவன் இந்த மாதம் உனக்காய் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிற. யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை நேசிக்கும்படியாக என் தேவனாக கரம் உன்னை தொடுகிறதா இருக்கு.